பணிவான வணக்கங்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். விஜய் வந்து சிஎம் ஆகிட்டார். சிஎம் இவர் ஜெயித்தோடனேயே பெரிய சிக்கல். ஜெயிச்சு சிஎம் பதவி ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிக்கல். இது இடியாப்ப சிக்கலாக இருக்குது. இது வந்து அரசு இயந்திரத்தினுடைய வேகத்தை குறைக்கும், வேகத்தை திசை மாற்றக்கூடிய வேலைகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லலை. இப்போ சரியான அமைச்சர்கள் அந்த துறைக்கு இருந்தால் தானே நம்ம வேலையாகும், பட்டு 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 பட்டுன்னு வேலையாகும். இப்போ பாருங்கள், சம்பளம் போகிறதுக்கு 15 தேதியாக இருக்குது. எந்த சம்பளம் போகிறதுக்கு? நம்ம துப்புரவு பணியாளர்கள்லாம் சம்பளம் இப்போ தான் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை இந்த 1000 ரூபாங்கிறது இப்போ தான் இன்றைக்கி தான் ஏறி இருக்குது. இதெல்லாம் லேட்டு. இப்போ இவ்வளோ லேட்டாக இருக்கக்கூடாதுல்ல. இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் லேட்டு பண்ணியிருக்கலாம், பெரிய தப்பு இல்லை. ஆனால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ முதல்ல திமுகவில் இருந்த காங்கிரஸ் வந்து இங்கிட்டு இழுக்கிறாரு, இழுத்து ஆதரவு கொடுக்குறாரு. சீட்டு பத்தலை. சீட்டு பத்தாமல் போகவும் அப்புறம் கம்யூனிஸ்டுகள் வராங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வராங்க. அதில் ஒரு 4-8 சீட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ இவங்கெல்லாம் அதாவது முரண்பாடான ஒரு கூட்டணி. எப்படின்னா திமுகவோட கூட்டணி, ஆனால் வந்து ஆதரவு இங்கே கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா, ஒருவேளை பிஜேபி தன்னுடைய வேலையை கட்டிடக்கூடாது ஒன்று. இரண்டாவது, எப்படி என்ன வேலையை கட்டுவாங்க? 6 மாதத்துக்கு இதை எடுத்து மூடிடுவாங்க. அப்போ கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 6 மாதம் எலெக்ஷனில் 6 மாதம் முடித்து எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது செய்யாமல் இருக்கணும். அது வந்து அரசியல் நெருக்கடி. கவர்னர் ஆட்சினா எப்படி இருக்குன்னு தெரியும். அதிகாரிகள் ஆட்டம் தான் அதிகமாக இருக்கும். இப்போயுமே அதிகாரிகள் ஆட்டம் தான் அதிகமாக இருக்குது. மக்களாட்சியால் இருக்கும்போதே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைச்சர்களாக முதல்வர்களாக இருக்கும் பொழுதே அதிகாரிகளின் ஆட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்களேன், மேற்கொண்டு நமக்கு தலைவலி தான். அதனால் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணுறாரு? காங்கிரஸை போய் உடைக்கிறாரு. அதிமுகவை உடைக்கிறாரு. அதிமுகவை உடைக்கணுங்கிறது பிஜேபியோட பிளானு. அந்த பிளானை வந்து கனக்கச்சிதமாக செஞ்சிட்டாரு விஜய். 25 பேர் அங்கேருந்து இங்கிட்டு வந்துட்டாங்க. ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எப்படி ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரியல. அதாவது மக்களினுடைய மனநிலைக்கு எதிரான ஒரு வேலை இது. மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு எதுக்கு 47 பேரோ 45 43 47 இருக்கட்டும், எவ்வளோ இருக்கட்டும், 50 பேரை வச்சுக்கங்க. அதிமுகவோட எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? அவர்களுடைய ரசிகர்கள், அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள், எம்ஜிஆரின் ரசிகர்கள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள், ஜெயலலிதாவுடைய ரசிகர்கள், தொண்டர்கள். இவங்க தான் இந்த ரெட்டலைக்குன்னு இருக்கிற ஒரு பட்டாளம், அவங்க தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லி ஓட்டு போடுறாங்க? நீங்கள் சிஎம் ஆகணும், நீங்கள் வந்து அதிமுக ஆளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. அவங்க ஓட்டு போட்டது தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, தோத்துட்டா என்ன பண்ணணும்? நம்ம தனியாக இருந்துக்கணும், எதிர்கட்சிகளாக இருந்துக்கணும். பிரதான எதிர்கட்சி திமுக இருந்தாலும் இவங்க 2வது எதிர்கட்சியாக இருந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எதிர்கட்சியாக வேணாம்ப்பா, சட்டசபைக்கு போங்க, மக்கள் பணியாற்றுங்க, போராட்டங்கள் பண்ணுங்கள், அரசு செய்கிற தவறான காரியங்களை எடுத்து தவறை திருத்தி இருக்கலாம், போராட்டம் பண்ணலாம், அதுக்காக மக்களிடத்தில் கொண்டு போய் தவறை சுட்டி காட்டலாம், இதெல்லாம் செய்யலாம். அதை விட்டு அதை உடைச்சி ஆதரவு கொடுக்குறாங்கிற பேரில் இவர் வேலுமணி, விஜயபாஸ்கர் புதுக்கோட்டைக்காரரு, அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேர் என்னப்பா, வேலுமணி, அப்புறம் சிவி சண்முகம், இந்த 3 பேரும் ஒரு செட்டாக சேர்ந்து அதிமுக உடச்சி 27 பேரை கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பதவி வெறி. நம்ம ஜெயித்தாலும் மந்திரியாக இருக்கணும், தோத்தாலும் மந்திரியாக இருக்கணும். இது என்னங்க அது நியாயம்? அப்படி பதவிக்கு போய் உட்காந்து என்னங்க பண்ண போகிறீங்க? செலவழித்த காசை சம்பாதிக்கணும். எதுக்கு செலவழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல. எதுக்கு செலவழிக்கிறீங்க? எதுக்கு இப்போ சம்பாதிக்கணும்னு துடிக்கிறீங்க? மக்களினுடைய எண்ணங்களுக்கு விரோதமான ஒரு வேலையை செய்கிறீங்க. இந்த கோபம் வந்து யார் மேலே திரும்பும் அப்படின்னா, நாளைக்கு வந்து அதிமுக மேலே மட்டும் மக்களுக்கு திரும்பாது, தவேகா மேலேயும் திரும்பும். அப்போது 2 கட்சிகளுக்குமே பாதிப்பு. இனிமேல் இன்னொரு கட்சியே இருக்காது, அதிமுகங்கிற கட்சியே இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அதிமுக. இப்போ இனிமேல் வந்து எடப்பாடி சொன்னாலோ இல்லை யார் சொன்னாங்க, அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, இல்லை கோர்ட்டு என்ன சொல்லுதுங்கிறத பார்த்து முடிவு பண்ணுவாங்கன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஓட்டு வாங்கணும்ல, எப்படி ஓட்டு வாங்குவீங்க? இந்த மாதிரி கந்தரகோலம் பண்ணி கவுத்தா எப்படி ஓட்டு வாங்குவீங்க?
வாங்கினீங்கல்ல, ஓட்டு வாங்கினீங்கல்ல, அந்த ஓட்டோடு அப்படியே நின்றுக்கணும். எதிர்த்து அரசை எதிர்த்து அரசியல் செய்யணும். அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு குறைகளையும் சுட்டி காட்டணும். அது வந்து புது அரசு, அனுபவம் இல்லாத ஒரு கவர்மெண்ட் அது. அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணால் பல தவறுகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறுகளை மக்களிடம் சுட்டிக்காட்டி அந்த கட்சியை வீழ்த்தி நீங்கள் ஆட்சிக்கு வர்றது தான் ஜனநாயக மரபு. அதை விட்டுட்டு கட்சியை உடைச்சி அதிமுகங்கிற கட்சியில் நின்று ஓட்டு வாங்கி அந்த கட்சியின் மூலமாக ஜெயிச்சு அந்த ரெட்டலை சின்னத்துக்கு அவமானம், அந்த கட்சியை தோற்றுவித்தவர்களுக்கு அவமானம், அந்த கட்சியை இவ்வளோ நல்லா 50 வருஷமாக கட்டி காப்பாற்றி வந்தவங்களுக்கு அவமானம். 1971 ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக இன்றைக்கி பாருங்கள், 50 வருஷம் கழிச்சு 54 55 வருஷத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 56 57 இருக்குன்னு. அப்போது எவ்வளவு பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு பாருங்கள். ஒரு நாடாண்ட கட்சி, அதுவும் கண்டினியூஸாக 2 முறை எம்ஜிஆர் 2 முறை, ஜெயலலிதா 2 முறை கண்டினியூஸாக 10 வருடங்கள். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை தான். அந்த சாதனையை வந்து திமுகவிலே பண்ண முடியல. அப்படியேப்பட்ட சாதனைக்குள்ளான கட்சியை உடச்சி தூளாக்கி அங்கேருந்து கொண்டு வந்து பிறகு சட்டசபையில் பிரச்சனையாகி கொறடா சொல்லிட்டாரு, கொறடா சொல்லலை, சபாநாயகர் சொல்லிட்டாரு, சபாநாயகர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த அதிமுகவில் ஒரு அம்மாவை சேர்த்தாங்க. அந்த அம்மாவனால் வந்து பிரச்சனை. அந்த அம்மாவனால் வந்து பிரச்சனை இன்னும் 100% சொல்லிட முடியாது. அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பதவி ஆசை வெறி, எப்படியாச்சும் மந்திரி ஆகணும். அதிமுக ஜெயித்தாலும் மந்திரி ஆகணும், தாவேகா ஜெயித்தாலும் மந்திரி ஆகணும். இன்னும் சொல்ல போனால் திமுகவோட கூட்டு சேர்ந்து மந்திரி சட்டசபையை சிஎம் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கூட்டு இருந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல, அவங்க பேசுகிறாங்களா இல்லையாலாம் தெரியாது. ஆனால் வதந்திகள் நிறைய பரவிடுச்சு. திமுகவும் அதிமுக கூட்டு, எப்படி திமுக அதிமுக கூட்டுன்னா மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? இத்தனை வருட காலமாக எதிரிகளாக இருந்த இரு கட்சிகளும் கூட்டு வைத்திருந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்களுடைய மனநிலைக்கு எதிரான ஒரு செயல் தான் இவங்க செய்கிறாங்க. திமுக ஓட்டு கரைஞ்சிருக்குது. திமுக ஓட்டை கரைச்சி கொண்டு போயிட்டார் விஜய். அதிமுக ஓட்டை கரைக்கல, அதிமுக ஓட்டு அப்படியே தான் இருக்குது. அப்போ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க எதுக்காக ஓட்டு போட்டாங்க? தாவேகோட போய் கூட்டணி அமைக்கணும் ஓட்டு போட்டாங்க. ஒன்று ஜெயிச்சு வா, தனி மெஜாரிட்டியாக வந்து அப்படி இல்லையா எதிர்கட்சியாக இருந்து வேலை செய்ய, எல்லாத்துக்கும் குரல் கொடு, எதிர்ப்பு கொடு. அதானே உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் தராங்க, அப்புறம் இத்தியாதி வசதியெல்லாம் செஞ்சு தராங்க. வேறு என்ன வேணும்? அது ஒன்றா. இப்போது இந்த இப்போ அது வந்து ஒரு பெரிய கோர்ட்டில் போய் தான் முடியும் போல் இருக்குது. அது பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் விட்டு அது இப்போ கோர்ட்டில் போய் முடிஞ்சு கோர்ட்டுக்கு டைம் வேஸ்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டைம் வேஸ்ட்டு அப்படி இருக்குது. இப்போ அவங்களுக்கு அமைச்சர்கள் பதவி தரணும். அந்த அமைச்சர் பதவி தரத்துக்காக வந்து வெயிட்டிங்கில் இவங்க இழுத்து போட்டுக்கிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும், அவங்க எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அமைச்சர்களுக்கு பதவி ஒதுக்கலாம் அப்படின்னு. பதவி ஏற்றுக்கிட்டு அவங்க வரும்போது தேவைப்பட்டால் அவர்கள் விரும்பினாலும் இவங்க கொடுக்கணும்னு இவங்க விரும்பினா, அவங்களுக்கு வேணும்னு அவங்க விரும்பினாலும் ஒரு சீட்டு 2 சீட்டை கொடுக்கலாம், 10 சீட்டை கொடு, 20 சீட்டை கொடு, யார் வேணானது அது உங்கள் சௌகரியம். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துவிட்டு அந்த துறையை வந்து இயங்க வச்சுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க, அது வேறு விஷயம். தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க, அது வேறு விஷயம். இப்போ இவ்வளவு குழப்பம் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இந்த குழப்பங்களை நீக்கிறதுக்கே அரசு வந்து முதல்வர் வந்து கவனத்தை இதிலேயே செலுத்திக்கிட்டு இருந்தால் அரசை எப்படி நடத்துவது? இன்னும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது, சரியான பஞ்சாயத்து இருக்குது, எவ்வளவோ பஞ்சாயத்து இருக்குது. இன்னும் மத்தியில் சென்ட்ரலில் போய் பேசணும், அவர்களுக்கு வர வேண்டிய நிதிகளை வாங்கணும். இன்னும் இருக்கிற அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அங்கே போய் நிதி கேட்டோம்னா அவங்க வந்து இந்த இதை ஏற்றுக்க சொல்லுவாங்க, பிஎம் ஸ்ரீ திட்டம். அதாவது இந்த அது என்னது புதிய கல்விக் கொள்கை, அதை ஏற்றுக்கணும், அப்போ தான் வளர்ந்துருவோம்னு சொல்கிறது. அது ஸ்டாலின் ஆட்சியிலே அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க, திமுக ஆட்சியிலையும் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிஎம்சி ஏற்றுக்குங்க, 5000 கோடி ரூபா உங்களுக்கு பணம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வர வேண்டிய பணம் தான், ஆனால் ஏற்றுக்கிட்டால் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணாங்க. ஏற்றுக்கிட்டால் தான் கொடுப்போம், ஏன் ஏற்றுக்கலாம் தரமாட்டியா அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் பிரச்சனையே. அதுபோல் சிஎம் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து பணமே 10,000 கோடி கொடுத்தாலும் நான் பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன், மக்களுடைய குழந்தைகளுடைய கல்வி காணாமல் போயிடும், பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏற்றுக்கலை. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இப்போ அடுத்தாப்புல கொண்டு வருவாங்க. இப்போ நீட்டு பார்த்தீங்களா, நீட்டு கொஸ்டின் பேப்பரு அவங்களே அவுட் பண்ணுவாங்க, அவங்களே பிடிப்பாங்க, அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த பிஜேபி ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களில் ஒன்று. அவலங்கள் கட்சியே அவலம் தான், அந்த கட்சி நடத்துகிற கவர்மெண்ட்டும் அவலம் தான்.
அந்த கவர்மெண்ட்டில் நடக்கிற அத்தனை சமாச்சாரங்களும் அவலத்துக்கு பிறந்தது தான் அந்த கட்சியை. அப்படி இருக்குதா? இப்போ நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து கூட்டணி அது இது லொட்டுசுக்கு மந்திரி பதவி அந்த பதவி இந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருஷம் பூரா அதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு நம்ம கவர்மெண்ட்டை வந்து இயங்க வைக்கிறது, மக்களுக்கான புதிய திட்டங்களை எப்படி அறிவிக்கிறது, மக்களுக்கான புதிய திட்டங்களை எப்படி தீட்டுறது, தீட்டின திட்டங்களை எப்படி அறிவிக்கிறது? இப்போ ஸ்டாலின் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சிருக்காரு. மகளிர் உதவித்தொகை, பெண்களுக்கு பெண்களுக்கு அந்த என்னது நான் முதல்வன் திட்டம், அப்புறம் படிக்கிற பெண்களுக்கும் அதே மாதிரி தமிழ் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் படித்தாக்கா இந்த சைஃபன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை தீட்டி வச்சுருக்காரு. அதே மாதிரி நீயும் திட்டங்கள் எப்போ தீட்டுறது, எப்போ பாதுகாக்கிறது, எப்போ பேசுகிறது வைக்கிறது. இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து 12.6 11.6 11.8 12க்குள்ளார 11.5லேருந்து 12க்குள்ளார அப்படி மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இதை எப்போ சரி பண்ணுறது? இப்போ இருக்கிற அந்த ஜிடிபியை வந்து ஏதாவது கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ஆயிடுச்சுனாக்கா மக்கள் காண்டாயிடுவாங்க. மக்கள் காண்டாய் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. விஜய் என்னப்பா ஒன்றுமே பண்ணாமல் இருந்தா 5 வருஷத்துக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆஃப் மைண்டில் இருக்காங்க மக்கள். அது ஒரு பக்கத்துக்கிட்டோம். மாற்றம் வேணும்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் சட்டசபையை வந்து ரணகலமாக்கி பார்த்து மக்களுக்கான அந்த திட்டங்களை அனைத்தையும் பெண்டிங்கில் நிப்பாட்டி இதுதான் இப்போதைக்கு வேலையாக போயிட்டுருக்குது. இவர்கள் இன்னும் அரசு பணியில் கவனம் செலுத்தலை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு தோணலை, மக்களுக்கு மேற்கொண்டு என்ன நலத்திட்டங்களை தீட்டுவது, அது எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது, பாதிக்காது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாதிப்பு தெரியும். இப்போ ஜிடிபியில் எதுவும் பிரச்சனைன்னு வச்சுங்களேன், எப்போ தெரியும்? ஒரு கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் போட வரான், அதுக்கு யார் பொறுப்பு? அந்த துறை அமைச்சர் தானே பொறுப்பு. அந்த துறை அமைச்சர் உடனே இருக்கணும்ல ஸ்பாட்டில். துறை அமைச்சர் இல்லாமல் எப்படி அக்ரிமெண்ட் கையெழுத்தாகுங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லை? இது மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் இதுக்கெல்லாம் சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டிட்டு நல்ல ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு கொடுத்த கோரிக்கை அந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.